ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பிரதோஷம் எல்லாம் கும்பிட்டிங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் ஊர் மாத்தூர் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு வந்து இது தேவசம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவசம் கொடுக்காதவங்களுக்கு நாளைக்கு வந்து மகம்னு சொல்லுவாங்க. மகங்கிறதுனால நாளைக்கு யார் யார் கொடுக்கலையோ அவங்களாம் வந்து ஆற்றுல போய் தேவசம் கொடுத்துட்டு வந்துடலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகம் வரும். நான் தேவசம் கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டு பச்சரிசி எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி நாங்கள் சந்தையானதுனால எங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு இந்த வருஷத்தில். அதனால் நாங்கள் என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். என்னென்ன சந்தைக்கு போயிட்டு வந்து தக்காளிலாம் வந்து கிலோவே 5 ரூபா தான். கிலோ 5 ரூபான்னு வந்து சொன்னாங்க. அதனால் 2 கிலோ தக்காளி போதும்னு வாங்கிட்டோம். இது வாழைக்காய், நாளைக்கு அங்கே தேவசம் கொடுக்கணும். சும்மா 2 வாழைக்காய் போட்டு பொரியல் பண்ணிக்கலாம். வாழைக்காய் எங்கள் மரத்தில் எங்களுக்கு யூஸ் ஆகும்போது எங்கள் மரத்தில் காயே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் வந்து இது 10 ரூபா தான். இது கிலோவே 30 ரூபா தான். அவரைக்காய் 10. இந்த வாட்டி சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வாங்கி இனிப்பு இல்லாததுனால என் பையன் சாப்பிடவே மாட்டேன்ட்டான். வாங்கி ஃப்ரிட்ஜில் இருந்து வீணாக தான் போச்சு. இந்த வாட்டி இனிப்பு இருக்குமான்ட்டான். அதனால் பார்த்துட்டு போயிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ 20 ரூபா. சவுசவு வந்து 10 ரூபா தான். இம்மானே 10 ரூபா தான். முள்ளங்கே வந்துங்க, முள்ளங்கி 5 ரூபா தாங்க. 2 ஊர் 10 ரூபான்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டு அக்கா வந்தாங்க. அவங்க ஒரு கூறு, நாங்கள் ஒரு கூறு எடுத்துக்கிட்டு 10 ரூபா காசு கொடுத்துட்டோம். அதனால் பாவக்காயுமே 10 ரூபா தான். இதுவும் 10 ரூபா. பச்சை மிளகா 10. கொத்தரங்காய் சீசன் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் இதுவும் 10. கத்திரிக்காய் 10. 3 கட்டு கீரை 20 ரூபா விற்றுங்க. 3 கட்டு கீரை 20 ரூபான்னு விற்றாங்க. அதனால் அந்த பக்கத்து வீட்டாக்கா வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டு கொடுத்துட்டு நான் 2 கட்டு, ஒரு கட்டு பொரியல் பண்ணுவேன், ஒரு கட்டு வந்து கடைச்சிக்கலான்ட்டு அது வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து பீன்ஸு, கொத்தமல்லி, காலிஃப்ளவர் 20 ரூபா தான். காலிஃப்ளவர் முட்டைகோசு ஏற்கனவே இருக்குங்க வீட்டில். ஆனாலுமே இந்த முட்டைகோசு வந்து இதேமாரி 2 முட்டைகோசு எடுத்தால் 50 ரூபா தான் சொன்னாங்க. சரி, முட்டைகோசு பக்கோடா போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டைகோசு 50 ரூபான்னாங்க. அதனால் முட்டைகோசு எடுத்துட்டேன். வெங்காயம் 3 கிலோ வெங்காயம் 50 ரூபா. 3 கிலோ வெங்காயம் 50 ரூபானாங்க. அது வாங்கிட்டாச்சு. இது 10, இது 10, இது 10, இது 10, இதுவும் 10 தான். இது மட்டும் 30 ரூபா. என் பையனுக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிக்கும். இது பேர் என்னது, பாஸ்தா வந்து அந்த இப்படி இருக்கிற பாஸ்தாவோட இந்த பாஸ்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதனால் வந்து அந்த பாஸ்தா 20 ரூபா தான். ஆனால் இந்த பாஸ்தா போனாலும் 30 ரூபா. நான் இருந்தால் ஒரு 10 ரூபா போனாலும் அவங்க விரும்பி சாப்பிட்றாரு. நான் இது வாங்கினேன். இது அப்புறம் அவ்வளோதாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க தாய் தகப்பனுக்கு 1000 பேர் 1000 கொடுத்தாலும் உங்கள் பக்கத்தால் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் சொல்கிறாங்க, நம்ம போய் ஒரு எள்ளு தண்ணி ஊற்றுனா தான் நம்மளை பெற்றவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நிம்மதி. இதே வந்து உங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி, எனக்கு அண்ணன் தம்பி இல்லை, இருந்தாலும் எங்கள் சித்தப்பா விட மாட்டாங்க. எங்கள் சித்தப்பா தினைக்கும் வருஷம் செஞ்சுருவாங்க. ஆனால் இங்கே வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சித்தப்பா செஞ்சாலும்மா உனக்கு பெற்ற கடமைக்கு உனக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால் அவங்க செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பெற்றதுனால நீனும் போயிட்டு ஏதோ எள்ளு தண்ணி ஊற்றுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த பாவம் நம்மளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஒரு 3-4 வருஷமாக தாங்க நான் போகிறேன். எங்கள் சித்தப்பா எங்கள் தம்பி தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு எள்ளு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நான் வந்து செய்யணுங்கிறதுனால நான் போகிறேன். எனக்கு வந்து எங்கள் அப்பா இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அம்மா இல்லை. அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அவங்க அக்காவுக்கு அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அவர் சொந்தக்காரவங்க யார் இறந்தாங்க, சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் அவர் கொடுப்பாரு. என் சொந்தத்தில் வந்து எங்கள் அக்கா இறந்துட்டான்.
எங்கள் அக்கான்னா எங்கள் அத்தையோட பொண்ணு. இருந்தாலும் எங்கள் அக்கான்னு தான் நான் கூப்பிட்டேன். என்னை வளர்த்தவங்க. அதனால எங்கள் அக்கா இறந்துட்டா, எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் இறந்துட்டாங்க. அதனால் நான் எங்கள் அக்கா வீட்டுக்காரருக்கு, எங்கள் அக்காளுக்கு, எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, அதனால் நான் கொடுப்பேங்க. இது உங்களுக்கு தெரியலைனாலும் சொல்கிறேங்க. அவங்கவுங்க அப்பா அம்மா வந்து அவங்க அண்ணன் இருந்தால் நீங்கள் தர வேணாம். உங்கள் பொண்ணு இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் வீட்டுக்கு போனாலும் உங்களால் திவசம் மறந்துட்டீங்க, உங்கள் அப்பாவுக்கு திவசம் தேதி மறந்துச்சு, இறந்த தேதி மறந்துட்டாலும் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு பக்கத்தில் ஆறு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் கொடுப்பாங்க நாளைக்கு. ஆனால் நீங்களும் போய் தயவு செய்து போய் ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 1 கிலோ பச்சரிசியை வச்சுட்டு 100 ரூபாயா கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. வணக்கம்.